வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் ஆணையத்தின் அலுவலகத்தில் ஓபிஎஸ், எடப்பாடி பழனிசாமி, சசிகலா மற்றும் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று வழக்கு பதிவு செய்த சூரியமூர்த்தி என்பவர் வருகின்ற 19ஆம் தேதி தேர்தல் ஆணையத்திற்கு நேரடியாக வர வேண்டும். இதில் அனைவரது கருத்துக்களை தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், சசிகலா இவர்கள் அதிமுகவில் தொடர்ச்சியாக பயணிக்கிறார்களா அல்லது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்களா, இதில் யாருக்கு இரட்டை இலை சொந்தம் என்பது அனைத்தும் தேர்தல் ஆணையம் இறுதியாக முடிவெடுக்கும். இதிலிருந்து இரட்டை இலை சின்னத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் அனைவரும் ஒரே மாதிரியான பதில்களை தெரிவிக்க வேண்டும் என்ற தகவல்களையும் வழக்கறிஞர் ராமமூர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற இரட்டை இலை சின்ன வழக்கில் நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் குமரப்பன் அமர்வில் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் அல்லது அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றால் தலைமை தேர்தல் அலுவலகத்திற்கு அதிமுகவை சார்ந்த முன்னாள் முதல்வராக இருந்த எடப்பாடி, ஓபிஎஸ் மற்றும் சசிகலா மற்றும் சூரியமூர்த்தி அனைவரும் நேரடியாக சென்று விளக்கத்தை கொடுக்க வேண்டும். அதில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை முடக்கலாமா வேண்டாமா என்பதை அவர்கள் கூறக்கூடிய பதில்களை பொறுத்து அமையும் என்றும், இறுதியான முடிவை தேர்தல் ஆணையம்தான் கூறும் என்றும், 4 வார கால அவகாசமும் கூடுதலாக கொடுக்கப்படும் என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த இறுதி தீர்ப்பானது இரட்டை இலை சின்னத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். காரணம், அதிமுக ஒன்றிணைவதற்கான கடைசி வழியாக இது பார்க்கப்படுகிறது. கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், சசிகலா இவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் இணையக்கூடிய வாய்ப்பாக இது பார்க்கப்படுகிறது. இரட்டை இலை சின்னம் முக்கியமா அல்லது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் முக்கியமா என்று பார்க்குமேயானால், கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் இணைத்தால் மட்டும்தான் இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுக்க முடியும் என்ற கடைசி வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது. ஆகையால் இவர்கள் மீண்டும் கட்சியில் இணைவார்கள் அல்லது எடப்பாடியை கட்சியிலிருந்து விரட்டி மூத்த நிர்வாகிகள் இரட்டை இலை சின்னத்தை கைப்பற்றும் நோக்கத்தோடு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சி செய்வார்கள் என்ற தகவலும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவலாக பரவப்பட்டு வருகிறது. இன்னும் 1.5 ஆண்டுகள் மட்டும்தான் இருக்கிறது சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு. அதற்குள்ளாக பல்வேறு பிரச்சனைகள் அதிமுகவில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதால் இரட்டை இலை சின்னத்தை முடக்காமல் அதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வருகின்ற 19ஆம் தேதி தேர்தல் ஆணையத்திற்கு ஒன்றாக செல்ல உள்ளார்கள். இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.